அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே சொன்ன மாதிரி பேக்கிங் ஆர்டரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இருந்த ஒரு எம்டி பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வெக்கல் இருந்துச்சு, அதை போட்டு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். எதுக்காக இது வச்சேன்னா, அப்போ தான் நம்ம கிராக்கல் பீட்ஸ் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இதை போட்டதுக்கப்புறமா நான் தனித்தனி கலராக பிரித்து வச்சுருந்தேன். அதை ஒரு கலராக அந்த அட்டைப்பெட்டியில் சேர்த்துக்கிட்டேன். போன வீடியோவில் காமிக்காத கலர்ஸ்லாம் இதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். எதுக்காகனா அப்போ அந்தந்த கலரில் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, ஃபினிஷ் பண்ணாமல் இருந்ததுனால நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் நான் என்னென்ன கலர்லாம் போட்டிருக்கணும் அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம இந்த பொருள் செய்கிறத விட பேக்கிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒர்க் அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும். பேக் பண்ணும் பொழுது பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணணும். நம்ம பேக் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நம்மளுக்கு தோன்ற மாதிரி நம்ம பேக் பண்ணணும். இந்த பேக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா 3 நிமிஷமாக இருக்கலாம். ஆனால் இது ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 3 டேஸ் 4 டேஸ் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் டேஸ் மட்டுமே 10 டேஸ் ஆகிடுச்சு. பேக்கிங் வீடியோ 3 டேஸ் ஆகிடுச்சு. எதுக்காக 10 டேஸ் ஆச்சுன்னா, நம்ம வீட்டிலே ஹேண்ட்மேட் பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு 10 டேஸ் ஆகிடுச்சு. இப்படியும் பேக்கிங் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறமா டேரெக்டாக கடையோட லொக்கேஷனை போய் விசிட் பண்ணி ஆர்டரை கொடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்குமே டேரெக்டாக கொடுப்போன்னு பார்த்திங்கன்னா இல்லை, இது எங்கள் ஊர்லேன்னு பக்கமாக இருக்கிறதுனால அவங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேமெண்ட் முன்னாடியே சென்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் டெலிவரி கொடுப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி பல்கான ஆர்டர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 டேஸ் 3 டேஸில் ஒர்க்கிங் டேஸ் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக 1 வீக்குள்ளே டெலிவரி பண்ணிவிடுவோம் நாங்கள். இந்த மாதிரி மாஸ்க் எக்ஸ்டெண்டர் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதை நம்ம விரும்பி பண்ணணும். அப்போ தான் அந்த ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணால் எல்லா ஒர்க்குமே அழகாக இருக்கும். நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். நம்மளால் காசு பணம் கொடுத்து உதவ முடியலனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லை. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான